Durai Easy Maths. Please subscribe YouTube channel. இந்த வகுப்பில் நாம் ரேஷியோ விகிதம் சார்ந்த கணக்குகளை பார்ப்போம். இந்த பகுதியில் டிஎன்பிஎஸ்சி, டெட், பேங்க் எக்ஸாம் மற்றும் ரயில்வே எக்ஸாமில் இதிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். முதல்ல அதை சார்ந்த சில வரையறைகள் மற்றும் சில முக்கிய வாய்ப்புகளை பார்ப்போம். A, B என்ற இரண்டு எண்களின் விகிதம் என்பது A/B என்ற வடிவில் சுருக்கிய வடிவம் விகிதம் அப்படின்னு சொல்றோம். இதனை A/B என குறிக்கலாம். அடுத்து சம விகிதம்னா என்ன? இப்போ ரெண்டு விகிதம் கொடுத்துருக்காங்க, A/B மற்றும் C/D. இவை ரெண்டும் சம விகிதத்தில் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா இதனுடைய பின்னம் சுருக்கிய பின்னம், இதனுடைய சுருக்கிய பின்னம் ரெண்டும் ஈக்குவலா இருந்தா நம்ம ரெண்டும் சம விகிதத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த சம விகிதத்தில் இருக்கிற எண்களை எப்படி எழுதலாம் அப்படின்னா A/B ஈக்குவல் டு C/D இப்படி எழுதலாம், அல்லது இந்த குறியீட்டின் மூலமாகவும் எழுதலாம். இப்போ A/B C/D இரண்டும் சம விகிதத்தில் இருக்கு அப்படின்னா அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு பாருங்க. இப்போ ரெண்டு ஈக்குவல் அர்த்தம், A/B ஈக்குவல் டு C/D. இப்போ இங்க இருக்கிற D அங்கே மல்டிப்ளை பண்ணா AD ஈக்குவல் டு BCன்னு கிடைக்கும். அப்போ BC ஈக்குவல் டு AD. இப்போ இது ரெண்டும் சம விகிதத்தில் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா இந்த முடிவில் இருக்கிற அந்த விகித பார்ட்னுடைய பெருக்கு தொகை AD ஈக்குவல் டு இந்த மிடில் இருக்கிற ரெண்டு பார்ட்னுடைய பெருக்கு தொகை BCக்கு ஈக்குவலா. அப்போ BC ஈக்குவல் டு AD ஈக்குவலா இருந்தா A/B அண்ட் C/D ஆர் ஈக்குவல் ரேஷியோட இருக்கும். அடுத்து சில முக்கிய வாய்ப்பாடுகள். A/B இன் இருபடி விகிதம் A²/B², ஸ்கொயர் ரேஷியோ. அதே போல கியூப் ரேஷியோ முப்படி விகிதம் A3/B3. A/B வர்க்கமூல விகிதம், இதுக்கு ரெண்டுக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நம்மளுக்கு வர்க்கமூல விகிதம் கிடைக்கும். √A/√B. கனமூல விகிதம் ³ √A/³ A, B இன் மூன்றாம் விகிதம். இது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு என்ற இரு எண்களின் மூன்றாம் விகிதம் என்னன்னு கேட்பாங்க. அப்போ A, B இன் மூன்றாம் விகிதம் X இருந்தா இதான் மூன்றாம் விகிதம். இது A, B இனுடைய மூன்றாம் விகிதம் X. அது எப்படி இருக்கணும்னா இந்த கண்டிஷனை நிறைவு செய்யணும். A/B ஈக்குவல் டு B/X. இது மாதிரி எழுதிட்டு X கண்டுபிடிச்சா நம்மளுக்கு A, B இன் மூன்றாம் விகிதம் கிடைக்கும். A, B, C இன் நான்காம் விகிதம். மூன்று எண்கள் கொடுத்துட்டு இதனுடைய நான்காம் விகிதம் என்னன்னு கொஸ்டின் கேட்பாங்க. இதனுடைய நான்காம் விகிதம் X இருந்துச்சுன்னா இது என்ன கண்டிஷன் நிறைவு செய்யணும்னா A/B ஈக்குவல் டு C/X. இப்போ சம விகிதம் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுடைய பெருக்கு தொகை ஈக்குவலா இருக்கும், இது ரெண்டுடைய பெருக்கு தொகை ஈக்குவலா இருக்கும். அப்படி ஈக்குவேட் பண்ணி X கண்டுபிடிச்சிட்டா A, B, C இனுடைய நான்காம் விகிதம் கிடைக்கும். அடுத்து A/B என்ற விகித எண்களின் கூடுதல் X. ஒரு விகித எண் கொடுத்துருவாங்க, அதனுடைய கூடுதல் X எண்ணின் அந்த எண்கள் என்னன்னு கேட்பாங்க. அந்த எண்களுக்கான ஒரு ஃபார்முலா தான் சொல்லியிருக்கோம். இது இல்லாமல் நம்ம கணக்கு செய்யலாம். அப்போ இது என்னென்ன விகித பார்ட் பாருங்க. A, B தான் விகித பார்ட். இது ரெண்டையும் ஆட் பண்ணா டோட்டல் விகித பார்ட் கிடைக்கும். டோட்டல் விகித பார்ட் எவ்வளவு? A+B. அப்போ மொத்தம் கூடுதல் X இருக்கு. அப்போ மொத்த பார்ட் A+B X டிவைட் பண்ணுங்க. X டிவைட் பை A+B என்றது ஒரு பார்ட் என்னன்னு கிடைக்கும். அதாவது A+B பார்ட் தான் X. அப்போ ஒன் பார்ட் ஈக்குவல் டு X டிவைட் பை A+B. அப்போ A பார்ட் எவ்வளவு? A இன்ட்டு ஒன் பார்ட் A இன்ட்டு X டிவைட் பை A+B. B பார்ட் எவ்வளவு? B இன்ட்டு ஒன் பார்ட் B இன்ட்டு X டிவைட் பை A+B கிடைக்கும். அதே போல மூன்று எண்களுடைய விகிதம் கொடுத்துட்டு A/B/C கொடுத்துருவாங்க. இதனுடைய கூடுதல் X இருந்துச்சுன்னா அந்த எண்கள் என்னன்னு கேட்பாங்க. A/B/C இனுடைய கூடுதல் X இருந்தா முழு பார்ட் எவ்வளவுனா A+B+C. இது முழு பகுதி தான் X. அப்போ ஒரு பகுதி எவ்வளவு? X டிவைட் பை A+B+C. ஒரு பகுதி தான் X டிவைட் பை A+B+C. அப்போ A பகுதி எவ்வளவு? A இன்ட்டு ஒரு பகுதி A இன்ட்டு X டிவைட் பை A+B+C. B பகுதி எவ்வளவு? B இன்ட்டு X டிவைட் பை A+B+C. C பகுதி எவ்வளவுனா C இன்ட்டு X டிவைட் பை A+B+C அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அடுத்து A/B என்ற விகித எண்களுடன் X கூட்டினான். இது மாதிரி ஒரு விகித எண் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு எண்ணுடன் X கூட்டுரும். A-ஓட ஏன்ற விகித எண் ஒன்று இருக்கும், Bன்ற பகுதி இருக்கிற விகித எண். அப்போ இரு எண்களோட X கூட்டும் போது விகிதம் என்னவா மாறணும்? C/D மாறுது. எனில் அந்த எண்கள் என்ன
இது நம்ம இந்த ஃபார்முலா இல்லாமலே செய்யலாம். எப்படி செய்யலான்றதை நம்ம கணக்கில் பார்ப்போம். ஃபார்முலா a into x c minus d divided by ad minus bc. இது முதல் எண். இரண்டாவது எண் என்ன இருக்கும்? b into x into c minus d divided by ad minus bc. இதே போல நம்ம கூட்டுன மாதிரி என்ன செய்யலாம், கழிக்கலாம். a is to b என்ற விகித எண்களுடன் x ஐ கழித்தால் விகிதம் c is to d மாறணும். a is to b என்ற விகிதத்தில் இருக்கிற மாதிரி இரு எண்கள் இருக்கு. ஒவ்வொரு எண்ணுடன் x ஐ கழிக்கிறோம். இந்த எண்ணிலிருந்து ஒரு x ஐ கழிக்கிறோம். இந்த எண்ணில் x ஐ கழிச்சா அந்த விகிதம் என்னவா மாறணும்? c is to d மாறுச்சுன்னா அப்போ அந்த எண்கள் என்னவா இருக்கும்ன்றதுக்கான ஃபார்முலா தான் இது. a into x into d minus c divided by ad minus bc. இப்போ இன்னொரு நம்பர் இந்த பார்ட் இல்லையா, இந்த b விகித பார்ட் இருக்கிற நம்பர் என்ன இருக்கும்? b into x into d minus c divided by ad minus bc. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்யணும் அவசியம் இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். இந்த ஃபார்முலா நம்ம மெமரி பண்ண வேண்டாம். அது ஃபார்முலா இல்லாமல் செய்யறதை தான் நம்ம சம்மில் செய்ய போகிறோம். அடுத்து a is to b என்ற விகித எண்களை c is to d என்ற விகிதத்தில் மாற்ற அதனுடன் கூட்ட வேண்டிய எண் என்ன? a is to b என்ற விகிதத்தில் இருக்கு, அது என்னவா மாற்றணும்? c is to d என்ற விகிதமாக மாற்றணும்னா அதில் ஒவ்வொன்றும் எந்த எண்ணை கூட்டணும் அப்படின்னா அந்த எண்ணுக்கான ஃபார்முலா தான் ad minus bc divided by c minus d. a is to b என்ற விகித எண்ணை c is to d என்ற விகிதத்தில் மாற்ற அதனுடன் கழிக்க வேண்டிய எண் என்னன்னா bc minus ad divided by c minus d. இதெல்லாம் நம்ம சம்மில் செய்யும்போது அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் ஈஸியாக செய்ய போகிறோம். அடுத்தது இந்த ரிசல்ட் ஒரு அதிகம் நம்ம பயன்படுத்துவோம். என்ன ரிசல்ட்னா a divided by l equal to b divided by m equal to c divided by n எனில் இப்போ a is to b is to c என்ன இருக்குன்னா l is to m is to n இருக்கு. a divided by l b divided by m equal to c divided by n இருந்தால் a is to b is to c equal to l is to m is to n இருக்கு. அடுத்து கலவை கணக்கில் தேவையான ஃபார்முலா இது. எக்ஸ் லிட்டர் உள்ள கலவையில் எக்ஸ் லிட்டர் ரெண்டு விதமான பொருட்களை கலந்துருக்காங்க. ஏ மற்றும் பி கலந்த ஒரு கலவை இருக்குது. அதனுடைய அளவு எக்ஸ் லிட்டர். அதனுடைய விகிதம் எவ்வளோனா ஏ இஸ் டு பி. அதன் விகிதம் சி இஸ் டு டி ஆக மாற பி உடன் இந்த பி இருக்கிற இந்த பி என்ற பொருளுடன் சேர்க்கக்கூடிய அளவு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா இல்லாமலும் நம்ம செய்யலாம். அதை தான் நம்ம சம்மில் செய்ய போகிறோம். அடுத்து a is to b equal to n1 is to d1, b is to c equal to n2 is to d2 எனில் a is to b is to c என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இது என்ன செய்யப்போம்? இது ரெண்டுக்கு காமனாக இருக்கிற பார்ட் பாருங்க. இங்கே a is to b, இங்கே b is to c. அப்போ b தான் ரெண்டுக்கு காமன் பார்ட். இப்போ இங்கே இருக்கிற b இருக்கிற காமன் பார்ட்டும் இங்கே இருக்கிற b னுடைய காமன் பார்ட்டும் ஈக்குவலாக இருந்தால் நம்ம a is to b is to c விகிதம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு என்ன செய்யணும்னா பாருங்க, இந்த b பார்ட் d1, இங்கே b பார்ட் n2. அப்போ d1க்கும் n2க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அந்த எல்சிஎம் என்ன இருக்கோ அதெல்லாம் இங்கே இந்த எல்சிஎம் என்ன இருக்கோ அந்த எல்சிஎம்த்துக்கு இது கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதாவது இப்போ இந்த d1 என்னன்னு தெரியல, n2 என்னன்னு தெரியல அப்படின்னா என்ன சொன்னால் இது முழுவதும் நம்ம n2வால் மல்டிப்ளை பண்ணலாம். ஒரு ரேஷியோவை ஒரு பூஜ்ஜியமற்ற எண்ணால் பெருக்கும்போது கிடைக்கிறது சம விகிதம் கிடைச்சிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு சமமான விகிதம் தான் கிடைக்கும். அப்போ இது முழுவதையும் நம்ம n2வால் பெருக்கலாம், இதை முழுவதும் நம்ம d1ஆல் பெருக்கலாம். அப்படி பெருக்கும் போது நம்மளுக்கு a is to b is to c கிடைக்கும். இதை ஷார்ட்கட்டாகவும் செய்யலாம். பாருங்க, a is to b is to c. a is to b சம்மில் கொடுத்துருக்காங்க இல்லையா, n1 b பார்ட் d1. அப்போ என்ன செய்யணும், இந்த இடத்துல அதே இங்கே d1 இருக்கா, இங்கே d1 நீங்கள் அப்படியே எழுதிடலாம் அந்த d1. நெக்ஸ்ட் b is to c என்ன இருக்கு பாருங்க, n2 d2. இப்போ இது பிளாங்காக இருக்கும். அப்போ இந்த n2 இங்கே எழுதிடுங்க. இப்போ அடுத்தது எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், n1 into n2 d1 into d2 d1 into n2. அப்போ a is to b is to c என்ன இருக்குன்னா n1 into n2 is to d1 into n2 is to d1 into d2 ஆகும். அதே போல் 4 விகிதம் கொடுத்தாலும் அதே தான். a is to b கொடுத்துருவாங்க, b is to c கொடுத்துருவாங்க, c is to d கொடுத்துட்டு a is to b is to c is to d என்ன கொஸ்டின் கேட்டாலையும் இந்த மெத்தட் வச்சு செய்யலாம். அல்லது நம்ம காமன் பார்ட்டை ஈக்குவேட் பண்ணியும் அதனுடைய ரேஷியோவை கண்டுபிடிக்கலாம். அடுத்து அதை சார்ந்த சில கணக்குகளை பார்ப்போம். முதல் கணக்கு 2.5 மணி நேரத்திற்கும் 20 நிமிடத்திற்கும் உள்ள விகிதம் என்ன? நம்ம ஏற்கனவே விகிதம் என்ன சொன்னோம், இந்த ரெண்டுடைய சுருக்கிய வடிவம் தான் விகிதம்னு சொன்னோம். இப்போ பாருங்க, 2.5 மணி 20 நிமிடம்.
அப்போ ரெண்டு அலகுகளும் ஒன்றா இருக்கணும், இந்த யூனிட் சேமாக இருக்கணும். இங்கே மணி இருக்குது, இங்கே நிமிடம் இருக்குது. அப்போ என்னவோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்பவுமே சின்ன யூனிட்டை சேஞ்ச் பண்ணால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா மல்டிப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். பெரிய யூனிட்டை சேஞ்ச் பண்ணால் டிவைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ இந்த மணியை நிமிடமாக மாற்றுங்க. 2 மணின்றது எவ்வளோ நமக்கு தெரியும்? 120 நிமிடங்கள். அரை மணின்றது 30. அப்போது 2.5 மணின்றது எவ்வளோ? 150 நிமிடங்கள். அப்போ 150 நிமிடத்திற்கும் 20 நிமிடத்திற்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்னாச்சு? 2.5 மணின்றது 150 நிமிடம் டிவைட் பை 20. இது ரெண்டும் சுருக்கிய வடிவம் தான் விகிதம்னு சொல்லணும். இது ரெண்டும் சுருக்கினா நமக்கு 15/2. இதுக்கப்புறம் நம்ம அதை சுருக்க முடியாது. அப்போ அதோட விகிதம் என்ன இருக்கும்? 15:2ன்னு இருக்கும். அப்போ என்ன ஆன்சர் இருக்கும் நமக்கு? டி ஆன்சர் 15:2. அடுத்து இதே போல் 50 நிமிடம் மற்றும் 1.5 மணி இவற்றின் விகிதம் என்ன? இதே போல தான் 50 டிவைட் பை 1.5 மணி. அப்போது இது நிமிடம், இதுவும் நிமிடம் மாற்றிடுங்க. இப்போ 1.5 மணின்றது எவ்வளவு? 1 மணின்றது 60 ப்ளஸ் அரைன்றது 30. அப்போது 90,000. அப்போ 50/90. இது ரெண்டும் சுருக்கினா நம்மளுக்கு 5/9. அப்போ அதனுடைய விகிதம் என்னவாக இருக்கும்? 5:9. இந்த டி ஆன்சர். 3:4 இருபடி விகிதம். ஈஸி இல்லையா? இருபடி விகிதம் என்ன செய்யணும்? ஸ்கொயர் பண்ணிக்கணும். 3² 4². 3² 9, 3² 16. அவ்வளோதான். இதனுடைய இருபடி விகிதம் 9:6. Fourth sum 1:8 கனமூல விகிதம். கனமூலம்னா கியூப் ரூட். இதுக்கு கியூப் ரூட், இதுக்கு கியூப் ரூட். கியூப் ரூட் ஆஃப் 1 நமக்கு தெரியும் இல்லையா? 1. கியூப் ரூட் ஆஃப் 8 எவ்வளவு? 2. அப்போ ஆன்சர் என்ன? சி. கியூப் ரூட் ஆஃப் 1.8க்கு கண்டுபிடிச்சு நம்மளுக்கு கியூப் ரூட் 1 is கியூப் ரூட் ஆஃப் 8 1:2. அப்போ ஆன்சர் சி. அடுத்து 24 மற்றும் 36 மூன்றாம் விகிதம். மூன்றாம் விகிதத்துக்கு என்ன சொன்னோம்? a, b இன் மூன்றாம் விகிதம் x இருந்துச்சுன்னா அந்த என்ன கண்டிஷன் நிறைவு செய்யணும்? a:b equal to b:x. இந்த கண்டிஷன் நிறைவு செய்யணும். கொடுத்துருக்கு இல்லையா? a:b equal to b:x. இந்த கண்டிஷனை நிறைவு செய்யக்கூடிய x தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ab-னுடைய மூன்றாம் விகிதம் சொல்றோம். அப்போ கொடுத்துறாங்க ab தான் 24, 36. So 24:36 equal to 36:x. இது ரெண்டும் ஈக்குவல்னா சம விகிதம்னு அர்த்தம். சம விகிதம்னா நம்ம என்ன சொன்னோம்? இது ரெண்டுடைய பெருக்கு தொகை, மிடில் இருக்கிற பெருக்கு தொகையும் இதனுடைய பெருக்கு தொகையும் சமமாக இருக்கும். அப்போ 36 × 36 24 × x. இதை சுருக்கலாம். 24 இந்த 36 சுருக்கலாம், 12ஆல் சுருக்கலாம். என்ன வரும் நமக்கு? 2 12 3 12. திரும்ப இதை சுருக்கலாம். இது சுருக்க நமக்கு 18 கிடைக்கும். 18 ஒரு 3. அப்போ எவ்வளோச்சு? 18 × 3 48x. அப்போ x ஈக்குவல் என்ன இருக்குன்னா 48. அப்போ 48 என்பது 24 மற்றும் 36 மூன்றாம் விகிதமாகும். சரிங்களா? இப்போ அடுத்து 6 2, 5, 6 இன் நான்காம் விகிதம். இதுக்கு நம்ம என்ன டெஃபினிஷன் சொல்லியிருக்கோம்? a, b, c இன் நான்காம் விகிதம் x இருந்துச்சுன்னா a:b equal to c:x இருக்கும். இப்போ 2:5 equal to 6:x. இந்த கண்டிஷனை நிறைவு செய்யக்கூடிய x தான் என்னன்னு சொல்றோம்? 2, 5, 6 இன் நான்காம் விகிதம் சொல்றோம். இப்போ இது ரெண்டும் சம விகிதம் அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டுடைய பெருக்கு தொகை இல்லையா? இது ரெண்டுடைய பெருக்கு தொகை இதனுடைய பெருக்கு தொகைக்கு சமம். 2 × x 2x equal to 5 × 6. இந்த 2வும் இந்த 3யும் கேன்சல் பண்ணலாம். இந்த 2வும் இந்த 6ம் கேன்சல் பண்ணுங்க. 3 டைம்ஸ் வரும். 5 × 3 15. x equal to 15. ஆன்சர் B. x equal to 15 என்பது 2, 5, 6 இன் நான்காம் விகிதம் ஆகும். 7th one ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த மிஸ்ஸிங் இருக்கு. டிவைட் பை 24 equal to x divided by 3 இல் விடுபட்ட எண்ணை காண். இது பல விதமாக செய்யலாம். அதை பார்த்தோன்னே கூட சொல்லலாம். எப்போ நம்ம சமமாக இருக்குன்னு சொல்லுவோம்? இந்த பின்னங்கள் சமமாக இருக்குன்னா பகுதி சமமாக இருக்குன்னா தொகுதி சமமாக இருக்கணும். இப்போ நம்ம என்ன செய்யலாம்? தெரிஞ்ச மதிப்பு பாருங்க. இதில் என்ன மதிப்பு தெரியுது நம்மளுக்கு? இங்கே இருக்கிற பகுதி தெரியுது. அப்போ இங்கே இருக்கிற பகுதி ரெண்டும் சமப்படுத்தினா தொகுதி என்ன சமமாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இங்கே 24 இருக்கு, இங்கே 3 இருக்கு. பின்னத்தை சம பின்னமாக மாற்றணும்னா பகுதி தொகுதியில் ஏதாவது நம்பரால் பெருக்கலாம். அப்போ இது 24 மாறணும்னா இது எதில் பெருக்கலாம் பாருங்க? 8 × 24 கிடைக்கும். அப்போ இங்கே ரெண்டும் தொகுதி பகுதி 8ஆல் பெருக்குங்க. அப்போது 2 × 8 3 × 8
2 8 16 24. இப்போ 24 24 சமமாயிருது. அப்போ அந்த கொஸ்டின் மார்க் என்ன ஆகுதுன்னா 16 ஆகும். அப்படியே செய்யலாம். அல்லது நீங்கள் இது எக்ஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். இந்த கொஸ்டின் மார்க்ன்றது எக்ஸ். இப்போ எக்ஸ் எடுத்து என்ன ஆயிரும்? என்ன சொன்ன மாதிரி மல்டிப்ளை பண்ணலாம். 3x 2 into 24. 3யும் 24ம் டிவைட் பண்ணலாம். 8 டைம்ஸ் வருமா? 8 2s are 16. அப்போ தி ஆன்சர் 16. அடுத்து இதே போல x is to 12 equal to 2 is to 3 என்ற சம விகிதத்தில் x இன் மதிப்பு என்ன? இதுவும் அதே போல செய்யலாம். இந்த ரெண்டு பார்ட்டும் ஈக்குவேட் பண்ணலாம். இது ரெண்டு பார்ட் ஈக்குவேட் பண்ண என்ன செய்யணும்? இது எப்போ 12 மாறினா 4 மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ இது விகிதத்தை சமமாக மாற்றினா ஏதாவது ஒரு நம்பரால் ரெண்டு பார்ட்டும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ இது 12க்கு ஈக்குவேட் பண்ணனா 4 மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ இது 8 is to 12. அப்போ எக்ஸுக்காக 8 ஆன்சர். அல்லது சம விகிதம் என்ன சொல்லலாம்? இந்த மிடியில் இருக்கிற என்னுடைய பெருக்கு தொகையும் எண்ணில் இருக்கிற பெருக்கு தொகையும் சமம். அந்த ரூல் யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 3 into x 3x 12 into 2. இந்த 3யும் இந்த 2ம் கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் வரும். 4 2s are 8. அப்போ ஆன்சர் A 8. அடுத்த கொஸ்டின் a is to 4, b is to 10 ஆகியவை சம விகிதத்தில் உள்ளது எனில் a is to b காண. இது ரெண்டு சம விகிதத்தில் இருக்குன்னா என்ன அர்த்தம்? ரெண்டும் ஈக்குவல் ரேஷியோன்னு அர்த்தம். இப்போ ஈக்குவல் என்ன சொல்லலாம்? நம்ம a is to 4 equal to b is to 10 எழுதலாம். இப்போ நம்ம என்ன கொஸ்டின் கேட்கலாம்? a is to b என்னன்னு கேட்குறாங்க. a is to b என்ன சொன்னோம்? a by b என்ற வடிவத்தில் சுருக்கிய வடிவம். இப்போ a by b நமக்கு வேணும். அப்போ என்ன செய்யலாம் பாருங்க. ரெண்டு சமமாக இருந்தால் மிடில் இருக்கக்கூடிய பெருக்கு தொகையும் இந்த முடிவில் இருக்கிற ரேஷியோனுடைய பெருக்கு தொகை ஈக்குவலாக இருக்கும். a into 10 10a equal to 4b. அப்போது a by b என்ற ஃபார்முக்கு வேணும் நமக்கு. அல்லது a is to b இது ஈஸியாக ஷார்ட்கட் கூட சொல்லலாம். என்னவா இருக்கணும்? a is to b 4 is to 10 இருக்கும். 4 is to 10 இருக்கும். அது a by bன்னு எழுதலாம். இந்த b கூட டிவைட் பண்ணால் a by b equal to 4 by 10 கிடைக்கும். 4 by 10 உடைய சுருக்கிய வடிவம் 2 is to 5 ஆகும். ஆன்சர் 2 is to. அடுத்து 4 divided by 9 is to 5 divided by 12 சமமான விகிதம். இந்த இதுமே ரெண்டுமே விகித எண்கள் தான். இது ஒரு a is to b ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல a என்பது ஒரு பின்ன வடிவத்தில் இருக்கு, bயும் ஒரு பின்ன வடிவத்தில் இருக்கு. இப்போ பின்ன வடிவம் இல்லாமல் முழு எண் வடிவமாக இருக்கிற மாதிரி நம்ம இதுக்கு சமமான விகிதமாக மாற்றணும். இதுக்கு என்ன செய்யலைன்னா இந்த விகித பாட்டில் இந்த பகுதியில் இருக்குது இல்லையா, அதனுடைய எல்சியம் கண்டுபிடிக்கணும். 9க்கும் 12க்கும் எல்சியம் என்னன்னா 9க்கும் 12க்கும் எல்சியம் 36. அப்போ நம்ம சம விகிதம் எப்போ கிடைக்கும்னு சொன்னோம்? ஒரு விகிதத்தை ஏதாவது ஒரு எண்ணால் ரெண்டு பார்ட்டும் பெருக்குனா சம விகிதம் கிடைக்கும். அப்போ எதால் பெருக்கணும்னா இதோட எல்சியம் கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா, 36ஆல் இந்த ரெண்டு எண்ணும் பெருக்குங்க. அப்போ 4 by 9 36ஆல் பெருக்குங்க. ஈஸ்ட்டு 5 by 12 36ஆல் பெருக்குங்க. பெருக்குத நேரம் வந்து 9ம் 36ம் கேன்சல் ஆகிட்டு 4 கிடைக்கும். இப்போ 4 16. அதே மாதிரி 36 12ன்னா நம்மளுக்கு எத்தனை டைம் வரும்? 3 டைம் வரும். இப்போ 3 5 15. இப்போ 16 is to 15 என்பது 4 by 9 is to 5 by 12க்கு சமமான விகிதம். இப்போ ஏதாவது ஒரு எண்ணை இந்த விகிதத்தில் பிரிக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதே எண்ணை நம்ம 16 is to 15 என்ற விகிதத்தில் பிரிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஆனால் ரெண்டு விகிதமும் சமம் தான். அதாவது விகிதப்பாட்டு பின்னம் இல்லாமல் முழு எண் வடிவத்தில் இருந்தால் இந்த கணக்குகள் செய்வது எளிதாக இருக்கும். அதுக்காக இதுக்கு சம விகிதம் நம்ம முழு எண் பார்த்தா கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து x power 3 by 2 is to 9 equal to 16 is to root x எனில் x இன் மதிப்பு காணும். பாருங்க ரெண்டு விகிதமும் சமன்னு கொடுத்துருக்காங்க. சம விகிதத்துக்கான ரூல் என்னவோ அதை அப்ளை பண்ணலாம். ஏன்னா இதனுடைய பெருக்கு தொகை வெளியில் இருக்கிற பெருக்கு தொகையும் அந்த எண்ணில் இருக்கக்கூடிய பெருக்கு தொகை ஈக்குவலாக இருக்கும். பெருக்குனா இதை முதல்ல என்ன செய்யணும்னா root x x power 1 by 2 எழுதிடலாம். x power 1 by 2. அப்போ x power 3 by 2 into x power 1 by 2 இதனுடைய பெருக்கு தொகை இதனுடைய பெருக்கு தொகைக்கு சமமாக இருக்கும். இப்போ பேஸ் கூட யூஸ் பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணும்போது பேஸ் சேமாக இருந்தால் அதோட பவரை ஆட் பண்ணணும். அந்த ரூல் படி x power 3 by 2 plus 1 by 2 4 by 2ன்னு கிடைக்கும். 4 by 2 எவ்வளவு? x power 2 equal to 9 into 16. இப்போ x equal to plus or minus root of 9 into 16. இப்போ இதுக்கு ரூட் எடுக்கலாம் 3, இதுக்கு ரூட் எடுத்தால் 4. அப்போ x equal to plus or minus 12. D சரியான ஆன்சர் ஆகும். அடுத்த கொஸ்டின் 12. x cube is 81 equal to
256 is to x எனில் x இன் மதிப்பு. இந்த இரண்டு விகிதமும் சம விகிதத்தில் இருந்தால் x இன் மதிப்பு என்ன? சம விகிதம் என்ன செஞ்சோம்? இந்த எண்டில் இருக்கிற வேல்யூனுடைய பெருக்குத்தொகை x cube into x x power 4 இது ரெண்டுடைய பெருக்குத்தொகைக்கு சமமா இருக்கும். 81 into 256. So 81 இங்க x power 4 இருக்குதுனால இது என்ன செய்யலாம்? power of 4 ஃபார்ம்ல எழுதலாம். அப்ப இது 81 என்ன செய்யலாம்? 3 power 4 எழுதலாம். 256 4 power 4 எழுதலாம். அப்ப இது என்ன? 12 power 4 எழுதலாம். 4 4 both side cancel பண்ணா x equal to 12 அப்படினு ஆன்சர் கிடைக்கும். So the answer C, x equal to a is to b equal to 5 is to 7 மற்றும் b is to c equal to 6 is to 11 எனில் a is to b is to c இன் மதிப்பு காண. இந்த क्वेश्चनல நம்ம இங்க இருக்கிற காமன் பார்த்து பாருங்க. ரெண்டுல இங்க b காமனா இருக்கு. அப்ப b னுடைய ரேஷியோ பார்ட் 7, இங்க b னுடைய ரேஷியோ பார்ட் 6. அப்போ 7 க்கும் 6 க்கும் LCM எவ்வளவுனா 42. ஏன்னா இது ரெண்டுமே பார்த்தா கோப்ரைம் சார்பாக என்னன்றதுனால இதோட பெருக்குத்தொகை அதோட LCM-ஆ இருக்கும். அப்போ என்ன ஆயிடும்? நம்மளுக்கு 42 கிடைக்கும். அப்போ 42 அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை 42-ஆ கன்வெர்ட் பண்ணணும், இதை 42-ஆ கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இது எப்போ 42 ஆனா இதை முழுவதும் 6-ஆல பெருக்கணும், இதை முழுவதும் 7-ஆல பெருக்கணும். அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? இது 6-ஆல பெருக்கினா 60, 5 into 6 30, 42. இது 7னா 42 is to 77. when answer number வரும் 30 is to 42 is to 77. B answer. இது மாதிரி நம்ம क्वेश्चन பார்த்த உடனே ஒரு ஆன்சர் பண்ணலாம். இல்ல இந்த மெத்தட் யூஸ் பண்ணி செய்யலாம். A B C A is to B இத ஃபில் பண்ணுங்க. 5 7. அப்ப இந்த இடத்துல இந்த 7 இங்கே ஃபில் பண்ணிக்குவாங்க. அடுத்தது B is to C. B பார்ட் எவ்வளவு? இங்க 6 இங்க 7. அப்போ இங்க blank-ஆ இருக்கும். இந்த 6 இங்க எழுதிட்டு இதை மல்டிப்ளை பண்ணா 5 6 are 30, 7 6 are 42, 7 11 are 77. இப்போ இது ஏதாவது காமன் ஃபேக்டரா தான் டிவைட் பண்ணி சிம்பிளை பண்ணி எழுதலாம் ரேஷியோன்றதுனால. இப்போ 30 42 77க்கு காமன் ஃபேக்டர் எதுவும் கிடையாது, டிவிசர் எதுவும் இல்லாதனால 30 plus 42 is to 77. இதுதான் A is to B is to C-ஆ இருக்கும். சில சமயத்துல A is to C என்னன்னு ஒரு क्वेश्चन கேட்கலாம். அப்போ இது ரெண்டும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். A divided by 2 equal to B divided by 3 equal to C divided by 4. நம்ம ஏற்கனவே ரிசல்ட் பார்த்தோம். A by L equal to B by M equal to C by M இருந்தா A is to B is to C, L is to M is to N. இப்போ A is to B C 2 is to 3 is to 4. இதுல ஆன்சர் போடலாம். L is to M is to N. இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணியிருக்கிறோம். உங்க ஆன்சர் என்னவா இருக்கும்? B and C ஆன்சர். 2 is to 3 is to 2A equal to 3B equal to 4C. எனில் A is to B is to C. முன்ன செஞ்ச சம் மாதிரி இதுவும் செய்யலாம். அப்போ என்ன? A by equal to B by equal to C by கிடைக்குது. என்ன செய்யும்? 2 3 4 உடைய LCM தர இதை டிவைட் பண்ணிடும். இதுக்கு LCM என்ன வரும்? 2 3 4 உடைய LCM 12. அப்போ 12 டிவைட் பண்ணுங்க. இது டோட்டல் ஈக்குவேஷனும் 12 டிவைட் பண்ணா 2A divided by 12 equal to 3B divided by 12 equal to 4C divided by 12. இது கேன்சல் பண்ணும்போது A by 6 equal to B by 4 C by 3. முன்ன சொன்ன ரிசல்ட் படி A by L equal to B by M equal to C by N இருந்தா A is to B is to C, L is to M is to N. So A is to B is to C, 6 is to 4 is to 3. என்ன ஆன்சர் இருக்கு நமக்கு? C ஆன்சர். அடுத்த क्वेश्चन நம்பர் 16. A is to B equal to 5 is to 9 மற்றும் B is to C equal to 4 is to 7 எனில் A is to B is to C என்பது. நம்ம ஏற்கனவே சம் பார்த்துருக்கோம். இதே மாதிரி சம் நல்லா ஈஸியாக செய்யலாம். இந்த B பார்ட்டை கூட ஈக்குவல் பண்ணலாம். B பார்ட் இங்கே 9 இருக்கு, இங்கே B பார்ட் 4 இருக்கு. அப்போ 9 4க்கு 36. அப்போ இது அப்புறம் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது முழுவதும் நம்ம 9ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு B னுடைய பார்ட்டு இங்கே B பார்ட்டை ஈக்குவல் பண்ணி செய்யலாம். இந்த மாதிரி செய்யலாம். A is to B, A is to B 5 9. அகைன் இங்கே 9 சப்ஸ்டிட் பண்ணிக்குவாங்க. B is to C 4 7. இங்கே 4, இந்த 4 இங்கே சப்ஸ்டிட் பண்ணி இந்த மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளை பண்ணா 20 is to 36 is to 63. இது காமன் ஏதாவது ஃபேக்டர் இருக்கான்னு பாருங்க. ஏதாவது டிவைட் ஆகுமானா டிவைட் ஆகாது. அப்போ இந்த ஆன்சர் என்னவா இருக்கும்? A 20 is to 36 is to 63. Next A is to B equal to 1 by 3 is to 4 by 9.
B is to C equal to 5 by 6 is to 7 by 12 மற்றும் C is to D equal to 2 by 7 is to 5 by 14 எனில் A is to B is to C is to D. ஸோ இதில் என்ன செய்யணும், முதல்ல இங்கே இருக்கிற இந்த பின்ன வடிவத்தில் இருக்கிற ரேஷியோ பார்ட் எல்லாம் முழியன் வடிவத்துக்கு மாற்றணும். அதுக்கு என்ன செஞ்சோன்னா இதுக்கு எல்சிஎம் என்னவோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ இதுக்கு என்ன எல்சிஎம் 9. அப்போ இதுவும் 9ஆல் மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்குன்னா இது 9ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, இது 9 என்ன கிடைக்குது 9 3னா 3 டைம்ஸ் வரும். இங்கே 9 9 கேன்சல் 3:4. இதே போல் இதுக்கு எல்சிஎம் பாருங்கள் 12. அப்போ இங்கேயும் 12 இங்கேயும் 12ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா 12னா இது 2 டைம்ஸ் வருமா, 2 × 5 10 12 12 கேன்சல்னா 7 கிடைக்கும். இது 14 இது ரெண்டுக்கு எல்சிஎம் 14 இங்கேயும் 14 இங்கேயும் 14 மல்டிப்ளை பண்ணுங்க. நம்ம சம விகிதம் கொண்டு வந்துட்டு இருக்கோம். அப்போ என்ன ஆகும், இந்த 14னா 2 டைம்ஸ் வரும் 4:5. இப்போ முடியும் பார்ட் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ அடுத்தது ஈக்குவேட் பண்ணி செய்யலாம். இந்த பி பார்ட் 2 ஈக்குவேட் பண்ணால் A is to B is to C கொண்டு வந்துடலாம். இங்கே சி பார்ட் 2 ஈக்குவேட் பண்ணால் நம்ம என்ன செய்யலாம், C is to D கொண்டு வரலாம். அல்லது இந்த மெத்தட் செய்யலாம். A B C Dன்னு எழுதிக்கிட்டு ஃபஸ்ட்டு A is to B 3 4 மீதி இருக்கிறது மீதி இங்கே இருக்கிற பிளாங்க் என்ன இருக்கோ அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 3 4 ஃபில் பண்ணிவிட்டு இதே 4 4. அடுத்து B is to C B பார்ட்டுக்கு 10 Cக்கு 7 இங்கே பிளாங்காக இருக்கும். அப்போ இந்த 10 இங்கேயும் இந்த 7 இங்கே மட்டும் சப்ஸ்டிட் பண்ணிக்குவாங்க. அடுத்து C is to D Cக்கு எவ்வளோ இருக்குது 4:5. இப்போ இது ரெண்டும் பிளாங்காக இருக்கும். இந்த 4 இங்கே ஃபில் பண்ணிக்குவாங்க. இப்போ இதனுடைய பெருக்கு தொகை 3 × 10 × 4 4 × 10 × 4 4 × 7 × 4. ஏன் இதை நம்ம மல்டிப்ளை பண்ணாமல் அப்படி எழுதியிருக்குன்னா காமனாக ஃபேக்டர் தான் டிவைட் பண்ணிடலாம். அதுக்காக ஈஸியாக இருக்கணும் அப்படி எழுதியிருக்கும். இது எல்லா பார்ட்லையும் பார்த்தீங்கன்னா காமன் 4 இருக்குது பாருங்கள். 4 டிவைட் பண்ணலாம். காமன் ஒரு 4 4 4 4 டிவைட் பண்ணிடலாம். இந்த 4 நம்ம டிவைட் பண்ணும்போது 30 40 28 இந்த 4 டிவைட் பண்ணால் 35. இதுக்கப்புறம் இதை சிம்பிளை பண்ண முடியாது. ஏன்னா இந்த 4 நம்பருக்கும் காமன் டிவிசர் எதுவும் கிடையாது. அப்போ இதனுடைய ஆன்சர் என்ன இருக்குன்னா 30:40:28:35. என்ன ஆன்சராக இருக்குன்னா நமக்கு இந்த பி ஆன்சர் சரியான ஆன்சராக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 18. A is to B equal to 8:15. B is to C equal to 5:8 மற்றும் C is to D equal to 4:5 எனில் A is to D என்பது. மீன் என்ன செஞ்சோம் அதே மாதிரி தான் A is to B is to C is to D கொண்டு வந்துட்டு என்ன ரேஷியோ கேட்குறாங்களோ அதை மட்டும் ஈக்குவேட் பண்ணிக்கணும். AB CD A is to B 8 15. இப்போ இந்த 15 இதை அதில் ஃபில் பண்ணிக்குவாங்க. B is to C B is to 5 8 இந்த 5 இங்கேயும் இந்த 8 இங்கே ஃபில் பண்ணிக்குவாங்க. C is to D 4 5. அப்போ இங்கே இருக்கிற ரெண்டு பிளாங்க் பேஸ்லையும் 4 4 இதை மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ ஏதாவது காமனாக இருந்துச்சுன்னா நம்ம டிவைட் பண்ணிடலாம். அது நம்ம என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் எடுத்துக்குவோம். A is to D ஏவும் டியும் பாருங்கள். ஏவுக்கு டிக்கும் காமனாக இதை டிவைட் பண்ண பாருங்கள். 5 5 டிவைட் பண்ணால் 8 8 டிவைட் பண்ணிடலாம். 5 5 8 8 டிவைட் ஆயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது 4:15 இருக்குது. அப்போ இந்த ஆன்சர் என்ன இருக்கும் 4:15. அடுத்த கொஸ்டின் A/3 equal to B/4 C/7 எனில் A plus B plus C/C இன் மதிப்பு என்ன? இது பல விதமாக செய்யலாம். நம்ம இது பார்த்தீங்கன்னா A பார்ட் அப்படியே கூட சப்ஸ்டிட் பண்ணணும். A is to 3 A வந்து 3 பார்ட் இருக்கும், B வந்து 4 பார்ட்டு, C வந்து 7 பார்ட். இப்போ Aவுக்கு 3 Bக்கு 4 Cக்கு 7 சப்ஸ்டிட் பண்ணலாம். என்ன வரும் 3 + 4 + 7/7. இப்போ இதை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 14/7. இப்போ 14/7 2 டைரெக்டாக ஆன்சர் எழுதிடலாம். அது இப்படி செய்யலாம். இது 3யும் ஏதாவது ஒன்று ஈக்குவேட் பண்ணலாம். இந்த 3 ஈக்குவல் சொல்கிறதுனால அது கேன்னு வச்சுக்கலாம். அப்போ A ஈக்குவல் என்னவாக இருக்கும் 3Kன்னு இருக்கும், B 4K C வந்து 7Kன்னு இருக்கும். இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணால் பகுதி தொகுதியில் K காமனாக இருக்கும், கேன்சல் ஆகிடும். இப்போ 14/7 கிடைக்கும். 2 ஆன்சர் அப்படி செய்யலாம். முன்ன சொன்ன மாதிரி ஈஸியான மெத்தட் அப்படியும் செய்யலாம். ஆன்சர் என்னவாக இருக்கும் நம்மளுக்கு B 2 ஆன்சராக இருக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 20. A is to B equal to 2:3. B is to C equal to 5:7 எனில் C equal to 42 என்றால் A என்ன? இப்போ இந்த விகிதம் என்னவா இருக்குன்னா முதல்ல இதை கம்பேர் பண்ணணும். C-னுடைய பார்ட் கொடுத்துட்டாங்க. C-னுடைய வேல்யூ 42. அப்போ இதை கம்பேர் பண்ணி நம்ம A-னுடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், முதல்ல A is to B is to C-னுடைய ரிலேஷன் தெரிஞ்சிருக்கணும். இப்போ A is to B is to C-க்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். AB 2 × 3 இங்கே 3 எழுதிக்குவாங்க. BC 5 7 இங்கே 5
இதை மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ A is to B is to C எவ்வளவு 10 is to 15 is to 21. அப்போ இந்த நம்பர் என்னவா இருக்குன்னா 10K 15K 21Kன்னு இருக்கும். நம்ம என்ன கொடுத்தாங்க C கொடுத்தாங்க. Cன்னா எவ்வளவு 21K. அப்போ 21 பகுதி என்பது 42. ஒரு பகுதி என்னன்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஒரு பகுதின்றது எவ்வளோ இருக்கும், அதாவது 21 பகுதி 42னா இது 21 டிவைட் பண்ணால் 2 இருக்கும். ஒரு பகுதி 2. ஒரு பகுதி 2 இருந்தால் A எத்தனை பகுதி இருக்கு 10 பகுதி. அப்புறம் 10 × 2 20. B எத்தனை பகுதி, ஒரு பகுதி 2னா 15 பகுதி. 15 × 2 30 இருக்கும். நான் கொஸ்டின் A கேட்கறதுனால 20 இருக்கும். அப்படின்னு செய்யலாம் ஈஸியாக. அல்லது இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா C தான் எவ்வளோனா 21K = 42. இப்போ K = 2ன்னு கிடைக்கும். இப்போ 2 கொண்டு வந்து நம்ம அந்த ஏவில் இருக்கிற கேவில் சப்ஸ்டிட் பண்ணால் 10 × 2 20ன்னு கிடைக்கும். அப்போ அதோட ஆன்சர் என்னவா இருக்குன்னா B ஆன்சர் 20. A is to B is to C equal to 2 is to 3 is to 4 எனில் A by B is to B by C is to C by A. இந்த விகித பாட்டு அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த விகித பார்க்கும்போது A is to B is to C என்ற என் நம்பர் A is to B is to C equal to 2 is to 3 is to 4 என்ற விகிதத்தில் இருக்கிற எண்கள் என்னவா இருக்குன்னா A equal to 2K, B equal to 3K, C equal to 4Kன்னு இருக்கும். அப்போ இங்கேயும் K என்னுடைய மல்டிபிள் இருக்கும். K மல்டிபிள் என்னும்போது K கேன்சல் ஆயிரும். அதனால் நம்ம அந்த விகித பார்ட் என்னவோ அதை அப்படியே கூட சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ ஏவுக்கு என்ன இருக்குது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. A பார்ட் எவ்வளோ 2/3, அடுத்து 3/4, 4/2. ஓகேங்களா. இப்போ இது என்ன செய்யணும்னா சம விகிதமாக மாற்றினா இது எல்சியம் பாருங்கள் 3, 4, 2 எல்சியம் 12. இப்போ ஒவ்வொரு விகித பார்ட்டியும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் சம விகிதம் கிடைக்கும். இப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, இதை 2ஆல் பெருக்குங்க, இதை 2ஆல் பெருக்குங்க. அப்படி பெருக்கும்போது நம்மளுக்கு இது சிம்பிளை பண்ணணும். சிம்பிளை பண்ணால் 8 is to 9 is to 24 கிடைக்கும். இப்போ நமக்கு ஒரு ஆன்சர் என்னன்னா A 8 is to 9 is to 24. So question number 22. P divided by Q equal to 1/3 எனில் 27P minus 34Q divided by 36P minus 3Q என்பது. இதுவும் அதே போல தான் P is to Q 1 is to 3ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ P equal to 1K, Q equal to 3Kன்னு இருக்கும். இப்போ Pக்காக 1Kவும் Qக்காக 3Kவும் சப்ஸ்டிட் பண்ணால் இங்கேயும் ஒரு K காமனாக வரும், இங்கே ஒரு K காமனாக வந்து ரெண்டு கேன்சல் ஆயிடும். அதனால் நம்ம அப்படி சப்ஸ்டிட் பண்ணுறதை விட P equal to 1, Q equal to 3 அப்படின்னு டைரெக்டாக இந்த சப்ஸ்டிட் பண்ணலாம். இந்த கண்டிஷனை சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. Pக்காக 1 சப்ஸ்டிட் பண்ணுவோம். 27 × 1 minus 34 × 3, 36 × 1 minus 3 × 3. இது சிம்பிளை பண்ண நம்மளுக்கு 27 minus 102 divided by 36 minus 9 minus 75 divided by 27. இது சிம்பிளை பண்ணலாம். 3ஆல் சிம்பிளை பண்ணலாம். 3ஆல் சிம்பிளை பண்ணும்போது minus 25 divided by 9. நமக்கு ஒரு ஆன்சர் என்னவா இருக்குன்னா C ஆன்சர். இது எவ்வளோனா minus 25 divided by 9. Question number 30. 3x equal to 4y எனில் 4x plus 5y divided by 14x plus 3y இன் மதிப்பு என்ன? இதே போல தான் இது நம்ம x y இன் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? 3x equal to 4y இருந்துச்சுன்னா இந்த விகிதம் என்ன இருக்குன்னா x is to y 4 is to 3 இருக்கும். 4 is to 3 அல்லது x by y equal to 4/3 ன்னு எழுதலாம். அப்போ x is to y equal to 4 is to 3. x க்கு 4 வேல்யூ, y க்கு 3 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. x க்கு என்ன 4. அப்போ 4 × 4 plus 5 × 3 divided by 14 × 4 plus 3 × 3. இது என்ன மல்டிப்ளை பண்ணால் 16 plus 15, இது என்ன மல்டிப்ளை பண்ணால் 56 plus 9. ஆட் பண்ணும்போது 31 plus 65. அப்போ சரியான ஆன்சர் B ஆர் சாரி A ஆர் A 31/65. Next one, x is to y equal to 5 is to 2 எனில் 8x plus 9y is to 8x plus 2y என்பது. அதே போல தான் அந்த இடத்துல xக்காக 5k, yக்காக 2kன்னு சப்ஸ்டிட் பண்ணால் அந்த விகிதன்றதுனால காமனாக இருக்கிற k ரெண்டு டைம்லையும் ஃபேக்டர் இருக்கும், கேன்சல் ஆயிரும். அது மாதிரி சப்ஸ்டிட் பண்ணாமல் xக்கு 5ம் yக்கு 2ம் அப்படிங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஒரு சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 8 × 5 plus 9 × 2 is to 8 × 5 plus 2 × 2. 8 × 5 40, 9 × 18.
8 5 40 2 4 இது ரெண்டு ஆட் பண்ணால் 58:44. இதை கூட சிம்பிளை பண்ணலாம். இது 2 இஸ் ஏ காமன் டிவிசராக இருக்கிறதுனால 2ஆல் டிவைட் பண்ணுங்க. இது வந்து 29 டைம்ஸ் வரும். இது 22 டைம்ஸ். 29:22. இப்போ நமக்கு ஆன்சர் சி ஆன்சர் 29:20. 2x plus 3y is to 3x minus 2y equal to 5:2 எனில் x is to y என்ன? இப்போ இதை நீங்கள் ஆன்சரில் செக் பண்ணலாம். ஆன்சர் என்ன செய்யலாம்? எக்ஸுக்கு 5ம் ஒய்க்கு 2ம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா 5:2 என்ற ரேஷியோ வருதா அப்படின்னு செக் பண்ணலாம். ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துட்டு செய்யலாம். அல்லது நம்ம இது ரெண்டுமே சம விகிதத்தில் இருக்குது. சம விகிதம்னு என்ன சொன்னோம்? மிடியில் இருக்கிற ரெண்டுடைய பெருக்கு தொகையும் இந்த முடிவில் இருக்கிற ரெண்டுடைய பெருக்கு தொகையும் சமமாக இருக்கும். அப்படி பெருக்கலாம். அப்போ 2 இன்டூ இங்கே என்ன சொன்னோம்? விகிதத்தை பின்னமாக எழுதியிருக்கும். பின்ன வடிவத்தில் எழுதலாம். a to b equal to a by b என்ற வடிவத்தில் எழுதலாம் இல்லையா? அது மாதிரி எழுதியிருக்கும். இல்லைன்னா இதனுடைய பெருக்கு தொகை இது ரெண்டுடைய பெருக்கு தொகை என்னன்னு இந்த லைன் வந்துடும். இப்போ 2 into 2x plus 3y equal to 5 into 3x minus 2y. இது 2 மட்டும்னா 4x plus 6y equal to 15x minus 10y. இப்போ x எல்லாம் ஒரு பக்கம் குரூப் பண்ணுங்க. 4x minus 15x, y இந்த சைடு குரூப் பண்ணால் minus 10y minus 6y. இதை சப்ட்ராக்ட் பண்ணால் minus 11x வரும். இங்கே minus 16y. போத் சைடும் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இப்போ x is to y எவ்வளவு? 16:11. 16:11. டி தான் நம்மளுக்கு சரியான ஆன்சராக இருக்கும். Question number 33. X is to y equal to 2:1 எனில் x square minus y square is to x square plus y square என்பது. இப்போ xக்கு 2 yக்கு 1 அப்படிங்க சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். xக்கு 2 yக்கு 1. அப்போ 2 square minus 1 square is to 2 square plus 1 square. 4 minus 1 is to 4 plus 1. 3 is to 5. Answer A 3 is to 5. X divided by 2y equal to 6/7 எனில் x minus y divided by x plus y plus 14 divided by 9 இன் மதிப்பு என்ன? இதே போல தான் x by y ன்னு மாற்றுங்க. அந்த 2 அங்கே கொண்டு போனால் 12 divided by 7 கிடைக்கும். அப்போ x by y equal to 12 divided by 7. அப்போ xக்காக 12 yக்காக 7 சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். xக்காக 12 yக்காக 7. இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண வரும் 12 minus 7 12 plus 7 plus 14 by 19. அப்போ 12 minus 7 5 divided by 12 plus 7 19. இப்போ 19 பகுதி ரெண்டு சமமாக இருக்கிறனால என்ன சொல்லலாம்னா சமான பின்னங்கள் சொல்லலாம். சமான பின்னங்களில் அந்த பகுதி எப்படி வச்சுன்னா தொகுதியை மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும். அப்போது 5 plus 14 19 divided by 19 கேன்சல் பண்ணால் 1. இதோட ஆன்சர் என்ன வருதுன்னா 1 B சரியான ஆன்சர் ஆகும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 35. A by B equal to 4/5. B by C equal to 15/16 எனில் A square minus B square divided by C square plus A square மதிப்பு என்ன? இங்கே C பார்ட்டு 16ம் A பார்ட்டு 4ம் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஏவும் பியும் கம்பேர் பண்ண ரேஷியோ, இது பிசியினுடைய ரேஷியோ. அதனால் இங்கிருந்து A பார்ட்டு 4ம் இங்கிருந்து C பார்ட் 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் இஸ் ராங்காக இருக்கும். இப்போ முதல்ல என்ன செய்யணும்? A to B, B to C கம்பேர் பண்ணுற ரேஷியோ வேணும். A is to B is to Cயை கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு நம்ம என்ன செஞ்ச அந்த பாக்ஸ் போட்டு செய்யணும். அந்த மெத்தடும் செய்யலாம். அல்லது பாருங்கள் இங்கே B பார்ட் 5 இருக்குது, இங்கே B பார்ட் 15 இருக்குது. இப்போ ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தால் 15 எடுக்கலாம். அப்போ இது 15 ஈக்குவேட் பண்ணணும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 12 is to 15 is to 15 is to 16. அப்போ 12 is to 15 is to 16. இதான் A is to B is to C. இப்போ A பார்ட் 12, B பார்ட் 15, C பார்ட் 16 சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த வேல்யூவில். இப்போ C square minus A square by C square plus A square. 16 square minus 12 square divided by 16 square plus 12 square. 16 square 256, 12 square 144. அதே போல் 16 square 256 plus 144. இது சப்ட்ராக்ட் பண்ணால் 112 divided by 400. இது சிம்பிளை பண்ணலாம். 4ஆல் டிவைட் பண்ணும்போது 28 divided by 100. அகைன் இது நம்ம என்ன செய்யலாம்னா டிவைட் பண்ணலாம் 4ஆல். 7 4s are 28, 25 4s are 100. 7/25. 7/25. So answer C, correct answer. Question number 36. X square plus 4y square equal to 4xy. எனில் x is to y என்பது.
இந்த கொஷினை பொறுத்தவரைக்கும் நம்ம ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ x/y 2:1 இருக்குமான்னு செக் பண்ணி பாருங்க. அப்போ x/y ஈக்குவல் டு 2:1 இருக்கணும்னா எக்ஸுக்கு 2 ஒய்க்கு 1ம் இதில் சப்ஸ்டிட் பண்ணால் சமன்பாடு நிறைவு செய்யணும். நிறைவு செய்யுதுன்னா வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டும் ஈக்குவலாக வேல்யூ கிடைக்கணும். இப்போ எக்ஸுக்கு இங்கே 2 போடுங்க. 2 ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 4 இன்ட்டு 2 இன்ட்டு 1. இப்போ 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 4 இன்ட்டு 1 4 ப்ளஸ் 4 8. இந்த சைடு நம்ம 8 கிடைக்குது. 4 இன்ட்டு 2 இன்ட்டு 1 8. இப்போ 8 ஈக்குவல் டு 8. இப்போ சமன்பாடு நிறைவு செய்யுது. அப்போ ஆன்சர் ஏவா இருக்கும். ஜஸ்ட் அவ்வளோதான். எந்த ஒரு பெண்ணும் தேவையில்லை. ஒர்க் அவுட் பண்ணாமல் அப்படியே செய்யலாம். இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். சமன்பாடு நிறைவு செய்யலான்னு பார்ப்போம். எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 2 போடுங்க. 1 ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 1 இன்ட்டு 2. இப்போ 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 4 இன்ட்டு 2 ஸ்கொயர் 4 ஆயிரும். அப்போ ஒரு 16 ஒரு 1 இருக்குது 17 கிடைக்கும். இந்த சைடு 17. இங்கே 4 இன்ட்டு 1 இன்ட்டு 8. இங்கே 17 இங்கே 8. ரெண்டு ஈக்குவல் கிடையாது. சமன்பாடு நிறைவு செய்யும். இது ஆன்சராக இருக்காது. அல்லது வேறு என்ன செய்யணும்னா இது ஐடென்டிட்டியை நம்ம மாற்றணும். என்ன ஐடென்டினா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் மைனஸ் 4xy ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 2yன்னு எழுதணும். அப்போ என்ன ஃபார்மில் இருக்குன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்ம் இருக்குது. இப்போ இதனுடைய ஃபார்முலா என்ன? a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போது இந்த ஸ்கொயர்னா ரூட் 0 வரும். 0 x minus 2y equal to 0. இப்போ x equal to 2y. இப்போ x is to y 2 is to 1. x by y equal to 2 by 1 ன்னு எழுதலாம். x is to y equal to 2 is to 1. Answer 2 is to 1. 2 is to 1 A answer. அடுத்த கொஸ்டின் 3 is to 4 is to 5 என்ற மூன்று எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 1250 எனில் அந்த எண்களின் கூடுதல் என்ன? இது ஆப்ஷனில் ஒரு ஈஸியாக செய்யலாம். அப்போது 3:4:5 என்ற விகித எண்கள் என்னவா இருக்குன்னா 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்காக இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா நம்ம என்ன கிடைக்குன்னா 12 மடங்குன்னு கிடைக்கும். அப்போ 12 மடங்குன்னா அந்த எண் 12 மடங்காக இருக்கும். 12 மடங்காக இருக்கிற ஆப்ஷன் ஒன்றே ஒரு ஆப்ஷன் இருந்தால் நம்ம சரியான ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடலாம். இப்போ 30 12 மடங்கல்ல, இது 12 டிவைட் ஆகாது. 50 12 வகுப்படாது. 60 12 வகுப்படும். 5 12 60. 90 12 வகுப்படாது. அப்போது இது ஒரே ஒன்று தான் 12 மடங்காக இருக்குன்னா ஆன்சர் இருக்குன்னா 60 இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மெத்தட் செய்யலாம். 3:4:5 என்ற விகித எண்கள் 3x 4x 5x. இப்போ இந்த மூணு எண்களுடைய ரிலேஷன் என்ன கொடுக்கலாம்னா அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 1250. இப்போ அந்த மூணையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் 1250 கிடைக்கணும். 3x² + 4x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1250. அப்போ இது 9x². 4 ஸ்கொயர் பண்ணால் 16x². 5 ஸ்கொயர் 25x². 1250 ஆட் பண்ணால் 9 16 25x² ப்ளஸ் 25x² 50x². 0 0 கேன்சல் பண்ணுங்க. 5 129 25 முறை வரும். இப்போ x² ஈக்குவல் டு 25, x ஈக்குவல் டு 5. இப்போ அந்த எண்கள் என்னென்னா நமக்கு 5 சப்ஸ்டிட் பண்ணால் கிடைக்கும். 15 20 35. இது மூணையும் கூட்டினா கூடுதல் கிடைக்கும். அல்லது இது மூணையும் கூட்டிட்டு அதுக்கப்புறம் எக்ஸை சப்ஸ்டிட் பண்ணலாம். 3x + 4x + 5x 12x. 12 × 5 60. அப்போ ஆன்சர் நமக்கு என்னவா இருக்குன்னா சி ஆன்சர் 60 இருக்கும். அடுத்த கொஸ்டின் 4:5 என்ற விகிதத்தில் உள்ள இரு எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் 81 எனில் அந்த எண்கள் என்ன? இதுவும் ஆன்சர் பார்க்கலாம். இதில் 2 கண்டிஷன் இருக்குது. இந்த எண்கள் என்ன விகிதத்தில் இருக்கணும்னா 4:5 விகிதத்தில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய இரு எண்கள் வர்க்கங்களின் வித்தியாசம் 81 வருதான்னு பார்க்கணும். இப்போ இதை பாருங்கள். 4:5 இருக்கா? இது சுருக்கலாம். சுருக்குனா 3ஆல் சுருக்கலாம். 4:5. அப்போ இந்த விகிதத்தில் இருக்குது. இதுவும் 4ஆல் சுருக்கலாம். 4:5. இதுவும் 4:5. இது சுருக்கலாம். 6ஆல் சுருக்கலாம். 4:5. இதுவும் 4:5. இது நம்ம 7ஆல் சுருக்கும்போது 4:5. இப்போ எல்லாம் இந்த 4 ஆன்சருமே 4:5 என்ற விகிதத்தில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 4மே சரி. செகண்ட் கண்டிஷன் வருவோம். அவற்றினுடைய வர்க்கங்களின் வித்தியாசம் 81. இப்போ இதனுடைய வர்க்கத்தை பண்ணி பார்ப்போம். வர்க்கத்தின் வித்தியாசம்னா
பெரிய எண் வந்து சின்ன எண்ணை கழிக்கணும். இதனுடைய வர்க்கம் 225 மைனஸ் 144. 225 மைனஸ் 144. இது ரெண்டு வித்தியாசம் பார்த்தோன்னா 81 வருது. அப்போ இது ஆன்சராக இருக்கும். இது மாதிரி செக் பண்ணி செய்யலாம். அப்படி இல்லைன்னா நம்ம 4:5 என்ற விகித எண்கள் எப்படி இருக்கும்? 4x 5xன்னு இருக்கும். இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள லிங்க் சொல்லக்கூடியதான். அவற்றின் வர்க்கங்களின் வித்தியாசம் 81ன்னு சொல்கிறாங்க. அப்போது ரெண்டு வர்க்கம் பண்ணலாமா? பெரிய நம்பர் எது? 5x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4x ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 81. 5x ஹோல் ஸ்கொயர் 25x ஸ்கொயர் மைனஸ் 16x ஸ்கொயர் ஈக்குவல் டு 81. இது ரெண்டு இருந்து கழிச்சா 9x ஸ்கொயர் ஈக்குவல் டு 81. இது கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் x ஸ்கொயர் ஈக்குவல் டு 9ன்னு கிடைக்கும். x ஈக்குவல் டு 3. x ஈக்குவல் டு 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் கிடைக்கும் 4x 5x அப்படின்னு கிடைக்கும். 12 5. அப்போ சரியான ஆன்சர் என்ன இருக்குன்னா ஏ ஆன்சர் 12 15. ரூபாய் 460 a, b, c என்பவருக்கு a/b = 2:3 மற்றும் a/c = 3:4 என்ற விகிதத்தில் பிரிக்க c இன் பங்கு என்ன? இதுக்கு என்ன செய்யணும்னா a/b கொடுக்குறாங்க. a/c-னா a/b/c னுடைய ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு c னுடைய பங்கு என்னன்னு சொல்லணும். அப்போ என்ன சொல்றது? ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற பார்ட் என்னவோ அதை ஈக்குவேட் பண்ணலாம். காமன் பார்ட்டு a இருக்கிறதுனால இங்கே 2 இங்கே 3. அப்போ எல்சிஎம் 6. இதை 2 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஈக்குவேட் பண்ணலாம். என்ன அது மாதிரி செஞ்சால் நம்மளுக்கு இந்த விகிதம் கிடைக்கும். a/b/c எவ்வளவு? 6:9:8. இந்த விகிதமாக பிரிச்சுக்கணும். இப்போ மொத்த பகுதி எவ்வளோன்னு பாருங்கள். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் மொத்த பகுதி கிடைக்கும். மொத்த பகுதி 6 + 9 + 8 23. இப்போ ஒரு பார்ட் எவ்வளவு? இதை 23ஆல் டிவைட் பண்ணால் ஒரு பார்ட் கிடைச்சிடும். இப்போ ஒரு பார்ட் எவ்வளவு? 460 / 23ஆல் டிவைட் பண்ணால் ஒரு பார்ட் நம்மளுக்கு 20ன்னு கிடைக்கும். 20ன்னு கிடைக்கும். அப்போ இது எத்தனை பார்ட்டு? 6 பார்ட் இருக்கும். 6. அப்போ 6 × 20 120, 9 × 20 180, 8 × 20 160. இப்போ யாருடைய பங்கு கேட்குறாங்களோ அது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். C பாடு 8. 8 × 20. 8 20 160. அப்போ சரியான ஆன்சர் என்ன இருக்குன்னா சி தான் சரியான ஆன்சராக இருக்கும். அடுத்து ஏவுக்கு பிஏ போல் 2 மடங்கும் பிக்கு சிஏ போல் 2 மடங்கும் கிடைக்கும்படி ரூபாய் 700 பிரித்தால் அவர்கள் பெறும் தொகை எவ்வளவு? அவர்கள்னா ஏபிசி பெறும் தொகை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இது ஈஸியஸ் என்ன நம்ம என்ன செய்யணும்னா இப்போ யாரோட கம்பேர் பண்ணிக்கலாம்னு பாருங்க. ஏவுக்கு பிஏ போல் 2 மடங்கு. அப்போது ஏ பிஏயோட கம்பேர் பண்ணியிருக்காங்க, பி சியோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ சிலேருந்து பிக்கு வராங்க, பிலேருந்து ஏவுக்கு வந்துட்டு இருக்கனால சியினுடைய பார்ட்டு ஒரு பார்ட்னு வச்சுக்குவாங்க. சிக்கு ஒரு பார்ட்டுனா பிக்கு எவ்வளோ இருக்கும்? பிக்கு சிஏ போல் 2 மடங்கு. இப்போ சிக்கு 1 இருந்தால் பிக்கு 2. இப்போ பிக்கு 2 இருந்தால் ஏவுக்கு எவ்வளவு? ஏவுக்கு பிஏ போல் 2 மடங்கு. அப்போது சிக்கு எவ்வளோ சொன்னோம்? 1. பிக்கு சிஏ போல் 2னா இது 1, இது 2, இதே போல் 2 மடங்குனா 4. அப்போ ஏவுக்கு 4 பார்ட்டு, பிக்கு 2 பார்ட்டு, சிக்கு 1. அது மாதிரி பிரிச்சுக்கணும். அப்போது இது ஒரு பார்ட்டு, இது 2 பார்ட்டு, இது 4 பார்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கணும். இப்போ இது ஆன்சர் கிடையாது. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கும். இது ஆன்சர் கிடையாது. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கும். ஆன்சர் கிடையாது. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர். இப்போ இது பாருங்கள், இது ஒரு பார்ட்டு 100, இது 2 பார்ட், இதனோட 2 பார்ட் 400. அப்போ ஆன்சர் டியாக இருக்கும். அப்படின்னு ஈஸியாக செய்யலாம். இல்லைன்னா நம்ம வீதம் கண்டுபிடிச்சும் செய்யலாம். ஏவுக்கு பிஏ போல் 2 மடங்கு. ஏ ஈக்குவல் டு 2b. அப்போ இதனுடைய விகிதம் என்னன்னு கூட சொல்லலாம். என்னது? a/b = 2:1. பிக்கு சிஏ போல் 2 மடங்கு. இப்போ b = 2c. அப்படின்னா b/c எவ்வளவு? 2:1. அப்போ a/b/c விகிதம் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு 4:2:1 கிடைக்கும். இப்போ இந்த விகிதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ மொத்த விகித பார்ட் எவ்வளோ இருக்குது? எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 7 கிடைக்குது. மொத்த அமௌண்ட்டு 700. அப்போ ஒரு பகுதி எவ்வளோன்னா 700 / 700. அப்போ ஒரு பகுதின்றது 100. இப்போ 100ன்னா இவருக்கு 4 பகுதி இருக்கும். 4 × 100, 2 × 100, 1 × 100. 400, 200, 100 ரூபாய் கிடைக்கும். இப்போ ஆன்சர் என்ன வரும் நமக்கு? டி ஆன்சர்.
ஒரு குறிப்பிட்ட தொகையினை A, B, C, D என்பவர்கள் 5:2:4:3 என்ற விகிதத்தில் பிரித்தனர். C என்பவர் D ஐ விட ரூபாய் 100 அதிகம் பெற்றார் எனில் B இன் பங்கு தொகை எவ்வளவு? இப்போ பிக்கு எத்தனை பார்ட் கொடுக்கணும்னா 2 பார்ட் கொடுக்கணும். இப்போ ஒரு பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சா ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ 2 பார்ட்னா 2இன் மடங்காக தான் ஆன்சர் இருக்கும். இது எல்லாமே 2இன் மடங்காக இருக்கிறதுனால நம்ம இங்கே பார்ப்போம். சி என்பவர் டிஏ விட சி 4 பார்ட்டு, இது 3 பார்ட்டு. இப்போ 2க்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. இப்போ சி என்பவர் டிஏ விட 100 அதிகம். இப்போ 100ன்றது எவ்வளவு? ஒரு பார்ட்டு. ஒரு 4 ஒரு 3. அப்போ எவ்வளோ அதிகம்? ஒரு பார்ட் அதிகம். ஒரு பார்ட் ஈக்குவல் டு 1000. இப்போ பியினுடைய பங்கு எவ்வளவு? 2 பார்ட். அப்போ 2 பார்ட்னா ஒரு பார்ட் 1000னா 2 பார்ட் 2000. ஆன்சர் பி. டைரெக்டாக செஞ்சிடலாம். அப்படி இல்லைன்னா இப்படி எடுக்கலாம். ஏபிசிடியினுடைய பங்குகளின் அளவு 5x, 2x, 4x, 3x. 2க்குள்ள வித்தியாசம் கொடுத்துட்டாங்க. 4x மைனஸ் 3x ஈக்குவல் டு 1000. அப்போ x ஈக்குவல் டு 1000. அப்போ x ஈக்குவல் டு 1000 வந்து பியினுடைய பங்குல சப்ஸ்டிட் பண்ணால் 2 into x 2 into 1000 2000. நம்ம சரியான ஆன்சர். Question number 42. 1:2 என்ற விகிதத்தில் உள்ள இரு எண்களுடன் 7 ஐ கூட்டினார். புதிய விகிதம் 3:5 எனில் அவற்றில் பெரிய எண் காண்க. இது நம்ம ஆன்சர் இந்த ஊரை செய்யலாம். அந்த எண் என்ன விகிதத்தில் இருக்குன்னு பாருங்க. 1:2 என்ற விகிதத்தில் உள்ள இரு எண்களுடன் 7 ஐ கூட்டினால் புதிய விகிதம் 3:5 மாறும். அப்போ 1:2 என்ற விகிதத்தில் அந்த எண்கள் இருக்கு. அப்போ அந்த எண்ணுடைய பெரிய எண் என்ன இருக்கும்? 2 பார்ட்டா இருக்கும். இப்போ 2இன் மடங்காக இருக்கிறது ஆன்சராக இருக்கும். அப்போது எது ஆன்சர் இருக்கலாம்ன்றதை கண்டுபிடிக்கலாம். இது 2இன் மடங்கு, இது 2இன் மடங்கு. அப்போது 14, 28 ஆன்சராக இருக்கலாம். இப்போ இதுலேருந்து கூட நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ 2 பார்ட்டு 14 இருந்தால் ஒரு பார்ட்டு 7. அப்போ இந்த விகிதம் என்ன இருக்கும்? 7, 14. இந்த நம்பரை கண்டுபிடிச்சிட்டு அதோட 7 கூட்டி பார்க்கலாம். 7, 14உடன் 7 கூட்டினா 7 + 7 14, 14, 21. 14, 21 3:5 கிடைக்காது. அப்போ இது ஆன்சராக இருக்காது. இப்போ அடுத்தது 28 தான் ஆன்சராக இருக்கும். அது மாதிரி செய்யலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி செய்யலாம். 1:2 என்ற விகித எண்கள் 1x 2xன்னு இருக்கும். அதோட 7 கூட்டுறோம். 7 கூட்டினா இதோட ஒரு 7 கூட்டினா x + 7 மாறும். இதோட 7 கூட்டினா 2x + 7. அப்போ அவனுடைய இந்த எண்ணினுடைய புதிய விகிதம் என்ன சொல்றாங்க? 3:5. விகிதம்னா வகுத்தல் வடிவில் எழுதலாம். x + 7 by 2x + 7 = 3/5. இந்த 5 அங்கே போனால் மல்டிப்ளை ஆகும். இந்த 2x + 7 அங்கே போனால் மல்டிப்ளை ஆகும். அப்போ 5 into x plus 5 into 7. 5x plus 35. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 6x plus 21. x எல்லாம் ஒரு பங்கு குரூப் பண்ணுங்க. இந்த பங்கு குரூப் பண்ணால் 6x minus 5x 35 minus 21. 35 minus 21 14. 6x minus 5x x. அப்போ x equal to 14. இப்போ x தான் நமக்கு 14னா இந்த சப்ஸ்டிட் பண்ணால் அந்த எண்கள் கிடைக்கும். அப்போ x equal to 14, 2 14 28. இப்போ 14, 28 தான் அவங்க சொல்கிற எண்கள். இவற்றில் பெரிய எண் எதுவாக இருக்குன்னா 28. அப்போ ஆன்சர் சி கரெக்ட். அடுத்து 48 பேர் உள்ள குழுவில் ஆண் பெண்களின் விகிதம் 3:1 எனில் விகிதம் 9:5 மாற எத்தனை பெண்களை சேர்க்க வேண்டும்? இதுவும் நம்ம ஈஸியான மெத்தட் கூட செய்யலாம். இப்போ 48 பேரில் 3:1 என்ற விகிதத்தில் இருக்கிற ஆண் பெண்கள் நம்ம பிரிக்க முடியும். நாங்கள் 3 பார்ட்டு 1 பார்ட் 2 ஆட் பண்ணால் 4, டோட்டல் பார்ட்டு 4. இதை 4ஆல் டிவைட் பண்ணலாம், 12 கிடைக்கும். 12. அப்போ ஒரு பார்ட்ன்றது 12. அப்போ ஆண் எவ்வளோனா 3 into 12 அப்படின்னா 36. 36, 12 இருப்பாங்க. அதோடு நம்ம என்ன செய்யணும்? இந்த பெண்களுடைய பார்ட்டில் 4 ஆட் பண்ணி பார்க்கணும். இந்த விகிதம் 9:5 மாறுதா அப்படின்னு செக் பண்ணலாம். அல்லது 3:1 என்ற விகிதத்தில் இருக்கிற ஆண் பெண்கள் நம்ம முதல்ல பிரிச்சிடணும். 3:1 இருக்கிற 36 பெண்கள் 12 பேர் இருப்பாங்க. அப்போது எதோட ஆட் பண்ணுறோன்னா பெண்கள் மட்டும் எவ்வளோ சேர்த்தலாம்னு கேட்குறாங்க. அந்த சேர்த்தக்கூடிய பெண்கள் எண்ணிக்கை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அப்போது ஆண்கள் எதுவும் சேர்த்துறதில்ல, பெண்களை ஒரு எக்ஸை சேர்த்துறோம். அப்போ 12 + x பெண்களுடைய எண்ணிக்கை மாறிடும். அப்படி சேர்க்கும்போது விகிதம் என்னவாக இருக்கணும்? 9:5 இருக்கும். அப்போது 36, 12 + x இந்த ரெண்டு எண்ணுடைய விகிதம் 9:5 இருக்கும். ஸோ 36 / 12 + x = 9/5. இது புதிய விகிதம். இது புதிய எண்ணிக்கை 36 ஆண்கள். எந்த வித மாற்றமும் இல்லை. பெண்கள் ஒரு எக்ஸ் சேர்த்து இருக்கிறோம். அப்போ நம்ம இதன் கூட மல்டிப்ளை பண்ணலாம். 36 × 5
12 plus x into 9 மல்டிப்ளை பண்ணிட்டு x வேல்யூ கண்டுபிடிச்சா x equal to 8. அப்போ அந்த விகிதம் 9:5 ஆகிருக்கணும்னா 8 பெண்களை அந்த குழுவில் நம்ம சேர்த்தனா அந்த விகிதம் கிடைக்கும். ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 44. 5:7 என்ற விகிதத்தில் உள்ள இரு எண்களுடன் 3ஐ கழிக்க. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஒரு விகிதம் கொடுத்துட்டு 7ஐ கூட்டன்னு சொன்ன மாதிரி இது கழிக்க. 5:7 என்ற விகிதத்தில் உள்ள இரு எண்களுடன் 3ஐ கழிக்க புதிய எண் 2:3 என்ற விகிதத்தில் மாறுமெனில் அந்த இரு எண்கள். இதுவும் ஆன்சர் கூட செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 5:7 விகிதத்தில் இருக்கிற எண்கள் என்னன்னு கண்டுபிடிங்க. அதோட ஒரு 3 கழிச்சா இந்த விகிதம் மாறுதான்னு பார்க்கலாம். இப்போ 5:7 விகிதத்தில் இருக்கிறது எதுவாக இருக்கும்? இது கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. இதுதான் 5:7 என்ற விகிதத்தில் இருக்கிற ஒரே ஒரு நம்பர். அதனால இதுதான் ஆன்சராக இருக்கும். அடுத்து 3ஐ கழிச்சு கூட பார்க்கலாம். இது 3 கழிச்சு எவ்வளோ கிடைக்கும்? 12. இது ஒரு 3 கழிச்சா நம்மளுக்கு 12. இதில் ஒரு 3 கழிச்சு என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 18. அப்போது 12:18. அப்போ 2:3ன்னு கிடைக்கும். அப்போ இது ஆன்சர். அல்லது 5:7 என்ற விகித எண்களை 5x 7xன்னு எழுதலாம். அது ஒவ்வொரு எண்ணுடன் 3 கழிச்சா அந்த நம்பர் என்ன கிடைக்கும்? 5x - 3 7x - 3 5x - 3 7x - 3. இந்த புதிய எண்ணினுடைய விகிதம் 2:3. அப்போ இதை விகிதம் விண்ணவழித்து எழுதலாம். 5x - 3 divided by 7x - 3 equal to 2/3. இதை மல்டிப்ளை பண்ணுங்க. இது மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு இது 15x - 9 14x - 6. x எல்லாம் ஒரு பக்கம் குரூப் பண்ணுங்க. கான்ஸ்டன்ட் டைம்லாம் ஒரு பக்கம் குரூப் பண்ணால் x equal to 3ன்னு கிடைக்கும். இந்த x 3 கூட சப்ஸ்டிட் பண்ணால் 5 3s are 15 7 3s are 21 கிடைக்கும். அந்த எண்களையும் கேட்கறதால ஈஸியாக செய்யலாம். இதில் ஒர்க் அவுட் பண்ணணும் செய்யலாம். அப்போ ஆன்சர் நம்மளுக்கு சி 15, 21. நெக்ஸ்ட் கொஸ்டின். 50 லிட்டர் கலவையில் உள்ள பால், நீரின் விகிதம் 2:3:2 எனில் விகிதம் 2:3 ஆக மாற்ற சேர்க்க வேண்டிய நீரின் அளவு. நீர் மட்டும் தான் சேர்க்க போகிறோம். இது முதல்ல இந்த விகிதத்தில் அந்த நீரை பிரிச்சிடலாம். இப்போ எத்தனை பார்ட்டு? 5 பார்ட். இது 5ஆல் டிவைட் பண்ணால் ஒரு பார்ட் எவ்வளோ கிடைக்கும்? 10. அப்போது 30 20. அப்போ பால் 30 லிட்டர் இருக்குது, நீர் 20 லிட்டர் இருக்குது. இப்போது இதோட ஆட் பண்ணி பார்க்கலாம். நீரை ஒவ்வொரு நீருடன் ஆட் பண்ணலாம். 20 லிட்டர் ஆட் பண்ணி பார்க்கணும், இந்த விகிதம் வருதா? 25 லிட்டர் ஆட் பண்ணால் இந்த விகிதம் வருதான்னு செக் பண்ணி பார்த்தோம் செய்யணும். அப்படி இல்லைன்னா நம்ம விகிதத்தை பிரிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணி செய்யலாம். அப்போ ஒரு பகுதின்றது எவ்வளவு? 50 மொத்த பார்ட் எவ்வளவுக்கு? 3 + 2 5. 50/5 10 கிடைக்கும். அப்போ பாலின் அளவு இது ஒரு பகுதி 10ன்னா 3 பகுதி தான் பால் இருக்குது. இப்போ 3 × 10 30 லிட்டர் இருக்கும். நீர் 2 பகுதினா 2 × 10 20 லிட்டர். இப்போ புதிய விகிதம் நம்ம சேர்க்க வேண்டிய பாலின் அளவு நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போது என்ன சேர்த்துறோம்? சேர்க்க வேண்டிய நீர் தான் சேர்க்கிறோம். அப்போ பால் சேர்த்துக்கூடாது. அப்போ பால் 30 அப்படியே இருக்கும். நீர் சேர்க்கக்கூடிய அளவு எக்ஸ். அப்போ புதிய கலவையில் எவ்வளோ இருக்குதுன்னா பால் 30 லிட்டர் இருக்கும், நீர் 20 + x இருக்கும். இப்போ இதனுடைய விகிதம் 30 / 20 + x equal to 2:3 2/3. இதை மல்டிப்ளை பண்ணாங்கன்னா நம்மளுக்கு 90. மல்டிப்ளை பண்ணால் 40 + 2x. இப்போ எக்ஸ்லாம் ஒரு பக்கம் குரூப் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? நம்மளுக்கு x equal to 25 கிடைக்கும். x equal to 25. இதை நம்ம டிவைட் பண்ணி கூட செஞ்சுருக்கலாம். இதை டிவைட் பண்ணால் இங்கே 1 டைம் வரும். இது எவ்வளோனா 15 டைம் வரும். இதை மட்டும் பண்ணால் 45 equal to 20 + x கிடைக்கும். இப்போ x equal to 45 - 20 x equal to 25. அப்போது இந்த விகிதம் 2:3 மாறணும்னா சேர்க்க வேண்டிய நீரின் அளவு எவ்வளவு? 25 லிட்டர். அப்போ சரியான ஆன்சர் பிஆர். 20 லிட்டர் கலவையில் பால், நீரின் விகிதம் 5:3. மேலும் இந்த கலவையில் 4 லிட்டருக்கு பதில் 4 லிட்டர் பால் சேர்த்தால் புதிய கலவையில் பால், நீரின் விகிதம் காண். இப்போ இது என்ன சொன்னால் 20 லிட்டரில் 4 லிட்டரை எடுத்துட்டு அதற்கு பதிலாக 4 லிட்டர் பால் சேர்க்கணும். அப்போது 4 லிட்டர் எடுத்த பின்னாடி எவ்வளோ இருக்கும்? 16 லிட்டர் இருக்கும். 16 லிட்டரில் பால், நீரின் விகிதம் 5:3. மொத்த பார்ட் எவ்வளோ இருக்கோ 8 இருக்கா? 8 / 8. அப்போது மொத்த லிட்டர் 16 லிட்டர் இருக்குது. அப்போது ஒரு பார்ட் எவ்வளவு? 16 / 8 2 லிட்டர். அப்போ பாலின் அளவு 5 × 2 10 லிட்டர் இருக்கும். நீரின் அளவு எவ்வளோ இருக்கும்? 3 × 2 6 இருக்கும்.
6. இப்போ எதோட சேர்த்துடும்? பால் 4 லிட்டர் சேர்த்துடும். பால் 4 லிட்டர் சேர்க்கும்போது என்ன ஆகும்? பாலின் அளவு மாறும். பாலின் அளவு எவ்வளோ ஆகும்? ஏற்கனவே 10 லிட்டர் இருக்குது. இப்போ ஒரு 4 சேர்க்கும் போது 14 லிட்டராக மாறும். நீரின் அளவு மாற்றம் இல்லை, 6 அப்படியே இருக்கும். அப்போ புதிய கலவையில் பால் நீரின் விகிதம் பால் 16:6. 16:6 ரெண்டுக்கும் பொதுவான வகையில் 2. 2 அளவு தான் 7:3 கிடைக்கும். அப்போ ஆன்சர் பி 7. ஒரு பையில் ரூபாய் 20, ரூபாய் 10, ரூபாய் 5 தாள்கள் 1:2:3 என்ற விகிதத்தில் மொத்தம் ரூபாய் 110 உள்ளது எனில் பையில் உள்ள ரூபாய் 5 தாள்களின் எண்ணிக்கை காணும். 20 ரூபாத்தால் ஒரு பார்ட் இருக்கு, 10 ரூபாத்தால் 2 பார்ட் இருக்கு, 5 ரூபாத்தால் 3 பார்ட் இருக்கு. இப்போ 5 ரூபாத்தால் எண்ணிக்கை கேட்கறதுனால 3 பார்ட், 3 மடங்கு தான் ஆன்சர் ஆகும். 3 எக்ஸா இருக்கும். அப்போ 3இன் மடங்குன்னா 3ஆல் வகுக்கிற நம்பர் தான் ஆன்சர் ஆகும். இது 3ஆல் வகுப்படாது, இது 3ஆல் வகுப்படாது, இது 3ஆல் வகுப்படும், இது 3ஆல் வகுப்படாது. அப்போ இதான் 3இன் மடங்கு. அப்போ ஆன்சர் 6 இருக்கும். ஒரு டைரெக்டாக ஆன்சர் செஞ்சிடலாம். அப்படி இல்லைன்னா 20, 10, 5 ரூபாத்தாளின் எண்ணிக்கை என்னவா இருக்குன்னா 1x, 2x, 3x ஆகும். அதனுடைய மதிப்பு எவ்வளவு? 20 ரூபாத்தாளவுக்கு 1x எண்ணிக்கையில் இருக்கு, அதனுடைய மதிப்பு 20னா அப்போ அதனுடைய தொகை எவ்வளவு? 20 × x பிளஸ். அதே போல 10 ரூபாத்தாள் எத்தனை? 2x எண்ணிக்கையில் இருக்கு, அதனுடைய மதிப்பு 10 ரூபானா 10 × 2x பிளஸ். 5 ரூபாத்தாள் 3x எண்ணிக்கையில் இருக்கு, மதிப்பு 5னா 5 × 3x. இதுதான் அதனுடைய மொத்த மதிப்பு. அதனுடைய மதிப்பு 110ன்னு கொடுத்துருக்கான், ஈக்குவல் டு 110. ஒரு 20x, இங்கே ஒரு 20x, ஒரு 15x. 20 20 கூட 40, ஒரு 15, 55. x ஈக்குவல் டு 110. இது 2 டைம் வரும். அப்போ x ஈக்குவல் டு 2. இப்போ x இங்கே 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் அந்த நாணயங்களின் எண்ணிக்கை கிடைக்கும். அப்போ 2 x-க்காக 2 போடுறோம். 2, 4, 6. அப்போ 5 ரூபாத்தாளின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும்? 6 இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? நமக்கு CR. அடுத்த கொஷின், 10 ஆண்டுக்கு முன்பு P-இன் வயது Q-வின் வயதில் பாதி. அவர்களின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 3:4 எனில் அவர்களின் வயதுகளின் கூடுதல். இப்போ தற்போது வயதுகளின் கூடுதல் தான் கேட்குறாங்க. அப்போ இவருக்கு 3 பார்ட் இருக்குது P-க்கு, இவருக்கு 4 பார்ட் இருக்குது. 2 × 7 பார்ட். 7 பார்ட் வந்து 7இன் மடங்கு. 7ஆல் வகுப்படும் எண் ஆன்சராக இருக்கும். இது 7ஆல் வகுப்படாது, இது 7ஆல் வகுப்படாது, இது 7ஆல் வகுப்படும், இது 7ஆல் வகுப்படாது. இப்போ ஆன்சர் 35 இருக்கும். இப்போ டைரெக்டாக ஆன்சரை செஞ்சிடலாம் நம்ம. இப்போ அடுத்தது ஒர்க் அவுட் பண்ணி செய்யலாம். அப்போ தற்போது அவர்கள் வயதுகளின் விகிதம் 3:4 இருந்தால் என்ன வயதாக இருக்கும்? P-இன் வயது 3x-ஆக இருக்கும், Q-வின் வயது 4x-ஆக இருக்கும். 3x, 4x. இப்போ எங்கே போய் பார்க்கணும்? 10 ஆண்டுக்கு முன்புனா ஒரு 10 வயசு குறையணும். 3x - 10, 4x - 10. இது 10 ஆண்டுக்கு முன்பு. அப்போ இது ரெண்டுக்கும் கம்பேரிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கம்பேரிஷன்னா 10 ஆண்டுக்கு முன்பு P-இன் வயது, இந்த P-இன் வயது Q-வின் வயதின் பாதி. அப்போ P-இன் வயது ஈக்குவல் டு 1/2 Q-வின் வயது. அப்போ இந்த 2 நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 2 × P-இன் வயது. இப்போ P-இன் வயது 3x - 10 ஈக்குவல் டு 4x - 10. மல்டிப்ளை பண்ணும்போது 6x - 20 ஈக்குவல் டு 4x - 10. இப்போ x எல்லாம் ஒரு பக்கம் குரூப் பண்ணுங்க. 6x - 4x 2x. இந்த பக்கம் -10 + 20 10. அப்போ x ஈக்குவல் டு 5. x ஈக்குவல் டு 5 சப்ஸ்டிட் பண்ணால் தற்போது அவர்கள் வயதில் அளவு கிடைக்கும். எவ்வளவு? 15, 20. 15 + 20 35 ஆன்சர். சரியான ஆன்சர் சி 35. P மற்றும் Q-வின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 2:3. மேலும் அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் 8 எனில் P-இன் தற்போதைய வயது. ரொம்ப ஈஸியாக கூட அப்படியே செய்யலாம். வித்தியாசம் பாருங்க, இவருக்கு 2 பார்ட்டு, இவருக்கு 3 பார்ட்டு. அப்போ 2 வித்தியாசம் ஒரு பார்ட். ஒரு பார்ட்டு 8. ஒரு பார்ட்டு 8னா P-னுடைய வயது 2 பார்ட்டு. அப்போது ஒரு பார்ட்டு 8னா 2 பார்ட்டு எவ்வளவு? 16. ஆன்சர் 16. அல்லது P மற்றும் Q-வின் தற்போதைய வயதுகள் 2x 3x-ஆக இருக்கும். 2x 3x. ரெண்டுடைய வித்தியாசம் 3x - 2x ஈக்குவல் டு 8. x ஈக்குவல் டு 8. x ஈக்குவல் டு 8 ஒன்று சப்ஸ்டிட் பண்ணுங்க. யாருடைய வயது கேட்குறாங்க? P-இன் வயது. P-இன் வயது எவ்வளவு? 2 × 8 16. இவருடைய வயசு எவ்வளவு? 3 × 8 24 ஆகும். ஈஸியாக செய்யலாம். ஆன்சர். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸ் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.